சிஎஸ்ஐஆர் நுண்ணுயிர் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,220 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/7/2025 அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரோபெல் டெக்னாலஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இந்தி டிரான்ஸ்லேட்டருக்காகவும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோபெல் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/6/2025 7/7/2025 வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 7ஆம் தேதி மண்டே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் ஜூலை மாதமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க சொல்லியிருக்கிற இந்த இடத்துல மட்டும்தான், அதாவது சண்டிகர் சிட்டியில், இந்த சிட்டியில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். இப்போது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த டிரான்ஸ்லேட்டருக்காக என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க. இந்தி டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேகன்சிஸ் வந்து இருக்குது. 19,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஆனால் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜூனியர் இந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி வித் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஹிந்தி இருக்கும். சிலர் வந்து ஹிந்தி மீடியம் வந்து படிச்சிருப்பாங்க, அதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் போர்டில் இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கான டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரவை தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து நிறைய விதமான ஸ்டெப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் இது
கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜூனியர் செகண்ட் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்டோர் பர்ச்சேஸ்க்கு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்லேட்டருக்கான இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஃபீஸ் இருக்கும். மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற வயது இல்லாமல் இதில் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் உமன் கேட்டகிரி அண்ட் விடோ கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் ரிலாக்ஸேஷனும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஓபிசி இருக்கீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலிமா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலது இந்த ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டருக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதில் என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்காக டெஸ்ட்டும், அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கான டெஸ்ட்டும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷினும், அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுதான் உங்களுக்கான பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 hour 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸாமுக்கான ஹாலுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஸ்டெனோகிராஃபி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ரைட்டிங்கான எக்ஸாமினேஷன் வந்து அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. அண்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் அண்ட் பேப்பர் 1க்கான கட் ஆஃப் மார்க் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அண்ட் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன கோயிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன கவலைப்பட வேண்டியவே தேவையில்லை. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க, 10th + படித்தவங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.